மிஸ்டர் மெஹ்ராவுக்கு உடனே வீடியோ கால் போடு. எனக்கு இந்த வீடியோ கால்லாம் போட தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். ப்ளீஸ் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி சரி, நானே போட்டு தரேன். ஒரு நிமிஷம், நான் ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பாக்குறதுக்கு நான் நல்லா இருக்கணும்ல. அவருக்கு போட்டா போன் போக மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, எனக்கு பிடிச்சவ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அதுதான் தப்பு. உடனே இவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியில துரத்துங்க, இல்லைன்னா பூரப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு விஷ் பண்ண மாட்டியா திஷா? பண்ணிட்டேன். பூரப்க்கு கங்க்ராச்சுலேட் பண்ணு. திஷா, அனிவர்சரி எங்க 2 பேருக்கும் தான். அப்ப 2 பேருக்கும் தானே விஷ் பண்ணணும். ரைட் பூரப்? ஹாப்பி ஆனிவர்சரி போத் ஆஃப் யூ. உங்க 2 பேருக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனிவர்சரி எங்க 2 பேருக்கும் தான். அப்ப 2 பேருக்கும் தானே விஷ் பண்ணணும். ரைட் பூரப்? ஹாப்பி ஆனிவர்சரி போத் ஆஃப் யூ. இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா நான் இங்க வந்தேன்? இவ்வளோ நாள் நான் இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டேன். இனிமேலும் என்னை காப்பாத்திப்பேன். இவங்களோட சந்தோஷத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இனிமேலும் நான் இங்க இருக்க மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் லீவ். உனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதா? எப்படி பேச சொல்ற? அவ என்கிட்ட எப்படி பேசுறான்னு பார்த்தல, எவ்வளவு ஆட்டிட்யூட் காட்டுறான்னு பார்த்தல. அவகிட்ட நான் எப்படி பேச முடியும்? நான் அவளை பத்தி பேசல, நான் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் அவளை போய் இம்ப்ரெஸ் பண்ணல, அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. அவதான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் அவகிட்ட பேசணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, தெரியுமா? நீயே பார்த்தல, நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. நான் அவகிட்ட பேசணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட நீ சண்டை போட்டதை நானே பார்த்தேன். அப்புறம் எப்படி அவ இம்ப்ரெஸ் ஆவா? என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? அவளை கொஞ்சம் சொல்றியா? அவ என்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயி, அவளுக்கு அது தெரியணும். அந்த மாதிரிலாம் அவ என்கிட்ட பேசவே கூடாது. ஓ, அப்போ நீ அவகிட்ட எம்ப்ளாய் மாதிரி தான் பேசினியா? இந்த மாதிரி நீ அவகிட்ட பேசினா அப்புறம் எப்படி அவ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவா? அவளை நீ எப்ப லவ் பண்ண போற? எப்போ அவளை இம்ப்ரெஸ் பண்ண போற? பிரியா, நான் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன். அது உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட இதுலயே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. கெஸ் வாட்? இப்படி நீ நடந்துக்கிட்டனா அவளுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நீ வேற ஏதாவது பண்ணணும். எப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும். இப்படி அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கவே இல்ல.
இங்க பாரு, நான் போய் அவகிட்ட வழிஞ்சேன்னு வச்சுக்கேன், அவ தன்னை தானே ஏஞ்சல்னு நினைச்சுப்பா. அவ என்ன பெரிய ஏஞ்சலா? அவ ஏஞ்சல்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி நினைக்கலனாலும் சரி, நீ அவள ஒரு ஏஞ்சலா தான் நினைக்கணும். அதை தவிர வேற வழியே இல்ல. நான் சொல்றதை நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்ன புரிஞ்சுக்கல? எனக்கு வேண்டியதெல்லாம் அவளுக்கு நீ கனவுல ராஜகுமாரனா தெரியணும். என்ன, நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரீம் பாய் ஆச்சே. மத்தவங்களோட ட்ரீம் பாயா நீ இருக்க வேண்டாம். ராஜியோட கனவுல மட்டும் நீ இருந்தா போதும். அதாவது நீ அவளுக்கு ட்ரீம் பாயா ஆகணும். இவள மாதிரி ஒருத்தைய நீ வலையில சிக்க வைக்கணும்னா நீ இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ், நீ ஏதாவது பண்ணு, அவளுக்கு ஒண்ணு பிடிச்சே ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை நீ வலையில சிக்க வை. அப்பதான் அவளுக்கு உன் மேல காதல் வரும். அப்புறம் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் இப்ப என்ன பண்ணணும்? அவளுக்கு என்ன எப்படி பிடிக்க வைக்கிறது? நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்ம 2 பேருக்குள்ள எப்படியாச்சு? அதாவது நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தது, நீ என்கிட்ட க்ளோஸ் ஆனது, நமக்குள்ள ஏற்பட்ட கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் யூ யங், யூ லிவ் ஒன்லி ஒன். ரியா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஐ மீன் யங் கெமிஸ்ட்ரி. யூ நோ ஒன் திங், நம்ம யார்கிட்டயாவது போனதும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியை தான் நீ ஜெனரேட் பண்ணணும். சிம்பிள். எப்படி பண்றது? நான் உன்னை லவ் பண்ணும்போது இன்னொருத்தி கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் நீ எப்படி நினைக்கலாம்? எனக்கு உன்னோட இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க பிடிக்கல. உன்னை விட்டுட்டு இன்னொருத்தி கிட்ட ஐ லவ் யூ. நீ என்ன லவ் பண்றல? தனியா நிச்சயமா லவ் வராது, ரைட்? நான் உன்னை லவ் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறல, அப்ப நீ அவளை போய் ஏமாத்து. உன்னால அவ ஏமாந்தாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். ஒருவேளை இது எதுவுமே நடக்கலனா ஐம் சாரி. So go. உன்னோட வித்தி அங்க காட்டு. Go go. Go and talk properly. Go. 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 Come in. திஷா, வா உட்காரு. அந்த அவார்டு கூட. மேம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது. என்ன? ஐ அண்டர்ஸ்டாண்ட். விஷயம் ஹஸ்பண்ட பத்தினா பார்ட்டில எப்படி வெயிட் பண்ண முடியும் சொல்லு? என்னால சரியா கூட விசாரிக்க முடியல. எவ்வளவு சீரியஸான விஷயம் இது. ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, பட் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரிவிக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டல்? யாரோட ஹஸ்பண்ட்? அதான் செக்ரட்டரியோட ஹஸ்பண்ட். நீ அவளை பத்தி தானே பேசுற, அதனாலதான் அவளை நான் போக சொல்லிட்டேன். பாவம், அவளுக்கு எமர்ஜென்சி, அதனாலதான் அவளை தடுக்கல. அப்புறம் நீ என் கூட இருக்க, நீ எல்லாத்தையுமே பாத்துப்பேன்னு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் ரைட். நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. ஸோ ஐ ஹேவ் த அப்டேட். எஸ் மேம். ஆக்சுவலி மேம், நான் என்ன பத்தி பேச நினைச்சேன். என்ன விஷயம் மேம்? அது என்னன்னா மேம், மேம் ரிலாக்ஸ் மேம், ரிலாக்ஸ். நான் என்னன்னு பாக்குறேன் மேம், நீங்க பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்சம் சாஞ்சுக்கோங்க. ஐ வில் see மேம். ரொம்ப வலிக்குது. இந்த பிராச்சி எங்க போய் தொலைஞ்சா? நூரன்பீர், அவளை தப்பா நினைக்காத. உன் மனசுல அவளை நீ தப்பான பொண்ணா என்னைக்குமே நினைக்காத. அவ நல்லவ, அவ ரொம்ப ஸ்வீட், அப்புறம் ரொம்ப அழகானவ, அப்புறம் ஹாட். ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைஃப்ல நான் எவ்வளவோ போய் சொல்லியிருக்கேன், ஆனா முதல் தடவையா எனக்கு நானே போய் சொல்லிக்க போறேன். இது எல்லாத்தையும் நான் எப்படி ஒத்துக்க போறேன்? எப்படி ரியாவை வச்சிருக்க ஹார்ட்ல எப்படி அவளை வைக்க முடியும்? அப்போ நான் அவளை ரியாவா நினைச்சு பார்க்கணுமா? அதுவும் ரொம்ப கஷ்டமாச்சே. நான் நினைக்கிற அளவுக்கு அவ ஒன்னும் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது. அவ மத்தவங்க கூட இருக்கும்போது ரொம்ப அழகாவே என் கண்ணுக்கு தெரியறா. ஆனா அவ என்கிட்ட வந்து பேசும் பொழுது அப்படியே மாறிடுறா, ராட்சசி மாதிரி. இதெல்லாம் எனக்கு தேவையா? ரியா, என்ன நல்லா மாட்டி விட்டுட்ட நீ. என்ன பெரியம்மா, என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா வயசாயிடுச்சு இல்லையா, அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது. பெரியம்மா, வயசாயிடுச்சுன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. எதுக்காக நீங்க சோர்ந்து போறீங்கன்னா,
ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல. எக்ஸாக்ட்லி. நானும் இதே மாதிரி தான் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிடா கண்ணா, நீ போய் கொண்டு வா. இவ எங்க தான் போறா, என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ என்ன பண்ண எனக்கு என்ன? அவ மனசை ஜெயிக்கணும், அவளுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஆனா இதெல்லாம் எப்படி செய்ய போற ரன்பீர்? ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணு. ஆனா இவகிட்ட என்ன மேஜிக் பண்ண முடியும்? இவகிட்ட பேசினாலே நான் டென்ஷன் ஆயிடுவேனே. என்ன பண்றது என்ன பண்றது? சரி, அவளை போய் இடிப்போம். அவளை போய் இடிச்ச உடனே அப்போ அவகிட்ட நம்ம மேஜிக்கை காட்டுவோம். லெட்ஸ் கோ. கிராஸ் பண்ண போனா இவனை இடிக்க வேண்டியதா இருக்கும். பேசாம சைடுல போக விட்டுறலாம். நான் ஒருத்தி மேல இடிச்சனா அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நான் என்ன சொன்ன நீ கேட்டியா? ஆக்சுவலி நீ சொன்னதை நான் கவனிக்கவே இல்ல. நான் வந்து இடிச்சதுல என் காதெல்லாம் அடைச்சு போச்சு. அதான் நான் எதுவும் கேட்கல. ஆனா நான் கேட்டுட்டேனே. நீ என்கிட்ட சொன்னதுக்கு ஐ லவ் யூ டூ. நல்லதா போச்சு நீ வந்துட்ட. ஒருவேளை நீ இன்னைக்கு வரலன்னா என்னைக்கு நான் உன்னை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு எதுவும் வேலை இல்ல, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அப்படின்னா எனக்கு எந்த வேலையும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். யா ஷூர், நான் வந்துடுறேன். ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட கடமை. ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும். And that's so sweet of you. Thank you. My pleasure. அது சரி, அதான் கால் நடக்கவே முடியலையே. அது என்ன ஓடி ஓடி போய் தண்ணி குடுக்குறது? I am fine now. என்னால நடக்க முடியும். சரியாயிடுச்சு. ஓ ரியலி? அவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண வேண்டியது தானே? You felt even better. என்ன பல்லவி, நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. அப்படியா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அது எப்படி? பெண்கள் நாங்க மட்டும் தான் தப்பா புரிஞ்சுப்போமா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கீங்க. அட, You are hopeless. பல்லவி, பல்லவி நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் மேம். ஐ கெஸ் பிரெயின் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். என் காலை என்னால அசைக்க கூட முடியல. நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வேணாம் திஷா, டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ண வேணாம். பார்ட்டி நடக்கிற வீடு. டாக்டர் வந்தா எல்லாரோட கவனமும் இங்க டைவர்ட் ஆயிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த பார்ட்டி. ஒரு வேலை பண்ணுவோம். அபிஷேக் பிரேம் மெஹ்ராக்கு அவார்டை கொடுத்துட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். எல்லாத்தையும் 1 hourல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளீஸ். நோ டாக்டர். ஆனா மேம், உங்களுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு. ஏதாவது செஞ்சாகணும்ல. நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறமா என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. அப்புறம் அது வரைக்கும் நீ என் கூட இரு. வேற யாரும் கூட இங்க இல்ல. நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும். மேடம் ப்ளீஸ், நீங்க படுத்துக்கோங்க. பாத்து மெதுவா. இப்ப என்ன பண்றது? எப்படி இங்க இருந்து போறது? ரித்திக் கேன் ஹெல்ப். ரித்திகால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். One glass please. இல்ல, நான் பார்த்ததே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா என்ன நடக்குதுன்னு தான் புரியல. என்ன நடக்குது?
குடிக்க ஆசைப்பட்டு ஆனா குடிக்கல. ஒரு கை கிளாஸ் எடுக்க போது ஆனா ஒரு கை வேணான்னு சொல்லுது. நைஸ். இட்ஸ் வெரி நைஸ். குடிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் நான் என்னுடைய ஐடியாவை டிராப் பண்ணிட்டேன். பார்ட்டில போரா இருந்துச்சு, அதான் குடிக்கலாம்னு நினைச்சேன். போர் அடிக்குதா? பின்ன பார்ட்டில எனக்காக என்ன இருக்குன்னு சொல்லு. எல்லாம் பார்த்ததுதான். இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் நம்ம வீட்டில் நடந்திருக்கு. போர் அடிச்சது, அதான் ஒரு ட்ரிங்க் சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண அப்புறம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவேன். நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. இட்ஸ் எம்பாரசிங். என்ன நடக்கும்? டெரஸ்ல நடந்தது ஞாபகம் இல்லையா? டெரஸ்ல என்ன? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சத்தியமா உனக்கு ஞாபகம் இல்லையா? தெரியலையே. முதல் தடவையா மறந்துட்டேன்னு சொல்றவங்க மேல எனக்கு சுத்தமா கோவமே வரல. நிச்சயமா ஞாபகம் இல்ல. சரி வாங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். கேக் கட் பண்ண போறாங்க இல்லையா? நான் எங்கேயுமே போக முடியாது. நான் என்ன வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நான் சொன்னேன். அப்படியே கார்டன்ல வாக் போலாம். கேக் கட் பண்ணும்போது நம்ம உள்ள வந்துடலாம். என் ஃப்ரெண்டு விக்ரம் இருக்கான்ல, அவன் என்ன எங்கேயும் போக விட மாட்டான். சரியா? அப்ப ஃப்ரண்ட் டோர் வழியா வேணா பின்னாடி டோர் வழியா கூட்டிட்டு போறேன். அங்க கூட நிச்சயமா யாராவது இருப்பாங்க. ஜன்னல் வழியா? ஜன்னல் வழியா போனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வாக் பண்ண போறியா, திருட போறியா? திருட போறேன். நல்ல ஜோக்ல. எக்ஸ்கியூஸ் மீ. அது ஒன்னும் ஜோக் இல்ல. பல்லவி, கொஞ்சம் நில்லுன்னு சொல்றல. என்ன கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்காக ஏன் பின்னாடி வரீங்க? அவ பின்னாடி போறதேனே. தண்ணி எதுக்கு? கோ ஃபார் ட்ரிங்க். இங்க பாரு, நீ எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல விக்ரம், ஒரு கெஸ்டுக்கு தண்ணி குடுக்கிறது தப்பா என்ன சொல்லு. நாட் இட் ஆல். கெஸ்டுக்கு தண்ணி குடுக்கிறதுக்கு இந்த பார்ட்டில நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. தண்ணி எதுக்கு? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. அது மட்டும் ஏன் அவளை கூடவே கூட்டிட்டு சுத்த வேண்டியதானே. இல்ல 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 பல்லவி, அது ரொம்ப ஓவரா இருக்கும். அப்புறம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மத்தவங்கள பத்தி நீங்க பேசுறீங்களா? நான் நம்ப மாட்டேன். கெஸ்ட கவனிக்கிறேன்னு போய் சொல்லாதீங்க. அபி, அவளுக்கு கொஞ்சம் புரிய வையேன். என்னாச்சு பல்லவி? என்னாச்சுன்னா என்கிட்ட கேக்குறீங்க? எல்லாமே நாசமா போச்சு. உங்களோட இந்த ஃப்ரெண்டு என்ன எந்த இடத்துலயும் விட்டு வைக்கவே இல்ல. மறுபடியுமா? அப்படி சொல்லாத டியர். Don't call me dear. We are in a fight. Straight to the point. Good fight. சரி, என்ன விஷயம்? இவ என்ன பண்ணா? அது என்னன்னா, விக்ரம் இருக்காரே. என்ன விக்ரம்? நான் எதுவும் பண்ணல. அட, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் பல்லவி கிட்ட பேசிக்கிறேன். சரி சொல்லுமா, இவ என்ன பண்ணா? பார்ட்டில ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவகிட்ட. ஓ அப்படியா, புரிஞ்சிடுச்சு. நீ ஒண்ணு புரிஞ்சுக்கல. முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு கேளு. அவ சொல்றத கேளு, அப்புறம் நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் ஆ ஊ அப்படின்னு தலையாட்டு. Can I speak to him? Thank you. இவர் எனக்காக எந்த வேலையுமே செஞ்சதில்ல. டேபிள்ல இருந்து ஒரு கப் எடுத்து கொடுங்கன்னு கேட்டா கூட முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா அந்த கெஸ்டுக்கு தண்ணி குடுக்கறதுல இவருக்கு எவ்வளவு அக்கறை தெரியுமா? அதுவும் ரொம்ப பாசமா கொண்டு போய் கொடுத்தாரு. அப்படி இங்க பாருங்களேன். அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வாக்கிங் ஸ்டிக்கே தூக்கி போட்டுட்டாரு. என்ன? பல்லவிக்கு ஒரு வேலையும் செய்யாத நீ அந்த கெஸ்டுக்கு சர்வன்ட் ஆயிட்டியா? விட்டா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவா போல இருக்கு. வெறும் தண்ணி தான்ப்பா கொடுத்தேன். தண்ணி எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ அந்த தண்ணிலேயே பத்த வைக்கிறியப்பா. இல்ல ப்ரோ, நீ தான் பத்த வச்சிருக்க. அட, வந்த கெஸ்டுக்கு தண்ணி கொடுத்தா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கெஸ்டுக்கு தண்ணி குடிக்க வெயிட்டர்ஸ் இருக்காங்க. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும் விக்ரம். எக்ஸாக்ட்லி. பல்லவி, நீ சரியான வில்லப்பா. அந்த கெஸ்ட் நீ என்ன நினைச்ச? சொல்லு, அந்த கெஸ்ட பத்தி நீ என்ன நினைச்சன்னு சொல்லு. நீ வந்து கெஸ்டுக்கு சேவை பண்ண நாங்க பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம் நினைச்சியா? இவன் இங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்ல கூட இப்படிதான் செய்யறான். கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுவும் பொண்ணுங்க வந்தாங்கன்னா அந்த மீட்டிங்கை இவன் க்ளோஸ் பண்ணவே மாட்டான். அவங்க கிட்ட அவ்வளவு பேசுவானே தவிர எந்த வேலையும் சுத்தமா நடக்காது. இவரு கேக்குற விஷயம் எல்லாம் என்ன தெரியுமா? உங்க ஃபேவரட் ஷாப்பிங்கோட இடம் என்ன, ஃபேவரட் பெர்ஃப்யூம், ஃபேவரட் கிளிப், அப்புறம் லிப்ஸ்டிக் என்னன்னு கேப்பா. வெரி குட் வெரி குட். ஏற்கனவே அங்க எரியுறது பத்தாதுன்னு இப்ப நீயும் சேர்ந்து என்ன ஊத்துறியா? உன் பேச்சுக்கா. நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே ப்ரோ. உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நம்ம ஆபீஸ்க்கு மேரிட் கப்பிள் வந்தாங்களே, அந்த மேரிட் கப்பிள் கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? உங்க ஹனிமூனோட லொகேஷன் என்னன்னு கேட்டா. அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. Of course. யாராவது ஹனிமூனை பத்தி கேட்பாங்களா? ஆனா இந்த மகானை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் கேட்பாரு. இப்படி எல்லாம் பண்ண கூடாதா? ஆனா இதெல்லாம் செய்யறது யாருக்காக தெரியுமா? உனக்காக தானே. ஷாப்பிங் லொகேஷன் தெரிஞ்சாதானே இவன் உன்னை கூட்டிட்டு போக முடியும். ஃபேவரட் லிப்ஸ்டிக், ஃபேவரட் பெர்ஃப்யூம் இதெல்லாம் எதுக்காக கேட்டானா அப்பதானே அது உனக்கு கிஃப்டா கொடுக்க முடியும். அப்புறம் இந்த ஹனிமூன் விஷயம், ஹனிமூன் லொகேஷனை எதுக்காக கேட்டானா அதே இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா அதான். அப்புறம் தண்ணி, உன்னோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு இவன் தண்ணி கொடுத்தான். ஏன்னா அந்த பார்ட்டி நம்ம வீட்டுல நடக்குது இல்லையா?
இப்படி எல்லாம் செய்யக்கூடாதான். ஆனா என்ன பண்றது, இவனுக்கு அது தெரியலையே. பல்லவி 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 பல்லவின்னு பல்லவி புராணத்தை ஆபீஸ்ல கூட என்கிட்டயே பாடிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஐ திங்க் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி. நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியர். அது நான் உன்னை டியர்னு சொல்லலாம்ல. அப்போ பெண்களுக்கு அவங்க ஃபேவரட் திங்ஸ் என்னன்னு கேட்டீங்க. அது எனக்காகவா? அப்படியா? அப்ப எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க?